ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி நான் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சியடைறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. அது என்ன மெசேஜ்னு சொன்னால், அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு மனுஷனுக்கு தொழில், பிஸ்னஸ், பொருள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நஷ்டம் வந்தால் மறுபடியும் என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் ரீதியாக பலவீனம், நம்மளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம உடம்புக்கு மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து நம்ம உடம்பை புதுப்பிச்சுக்கலாம், அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுடைய கேரக்டர், அவனுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் அவன் வாழறதே வேஸ்ட், அவன் ஒரு செத்த பெண்ணத்துக்கு சமன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறாரு. இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் தன்னோட ஒழுக்கத்தை இழந்துட்டான்னு சொன்னால் அவன் இந்த உலகத்தில் வாழ்றது வேஸ்ட்டுன்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறான். வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. நீங்கள் உங்களோட ஜீவனை, உங்களுடைய தன்மானத்தை, உங்களோட ஒழுக்கத்தை இழந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழறதை விட நீங்கள் கொஞ்சம் நன்மை செய்யணும்னு சொன்னால், கொஞ்சமாவது உங்களோட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நேர்மையாக வாழ பழகிக்குங்க. தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் லாபம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க. நீ உலகம் முழுவதும் என்னாதான் சரி, நீ பாடுபட்டாலும் சரி, பணத்தை சேர்த்தாலும் சரி, உன்னோட கேரக்டர் மாத்திரம் கெட்டு போயிடுச்சின்னு சொன்னால், உன்னை பார்த்து மற்றவங்க அதாவது அசிங்கமாக ஒரு மாதிரியாக உன்னை பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த ஒழுக்கத்துக்கு கேடு உண்டாச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ வாழறதே வேஸ்ட்டு. அதனால் தன்னோட ஜீவனை நஷ்டம் இல்லாமல், தன்னோட ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்காமல், தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளாமல் வாழுற வாழ்க்கையை அவன் கொஞ்ச நாள் வாழுற இந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தோட நன்மையோட பரிசுத்தமாக வாழ நம்ம பழகிக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.